ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நிவேதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மெழுகுவர்த்தி தயாரிப்பு கம்பெனி சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் போகலைங்க. ஸோ இவங்களோட பொண்ணுக்காக இவங்க ஹஸ்பண்ட் சைடு ஒரு வீடும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிலமும் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் என்னுடைய பொண்ணை முதல்ல ஏற்றுக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோடய பொண்ணை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை என்னோடய பிஸ்னஸ்க்கே ஒரு ஹெல்ப் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பிரியா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வெள்ளிப்பட்டறை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் இவங்களும் சேர்ந்து தாங்க வெள்ளிப்பட்டறை ரன் பண்ணிட்டு வராங்க. ஒரு 2-3 பேர் ஆள் வச்சு வேலை வாங்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் திருமணமே வேணான்னு விக்ஸ் ஆகி இருந்த இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணி மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் மணமகன் குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.